தம்பி போற போக்கே சரியில்லையா. நாளைக்கு நீயும் என் கூட வர. இதுக்கு ஒரு முடிவு கட்டிடுவோம். நானா போய் வேற ஆளை பாருங்க, எனக்கு நிறைய வேலை கிடக்குது. போங்க போங்க. எதுக்கு தேவையில்லாம பின்னாடி கைய போடுறீங்க? அருவா இல்லாம வருவோம்ல. பாவம் அந்த பொண்ணு, அதுக்காக பாக்குறேன். வாங்க வாங்க வாங்க. நம்மளை பார்த்து கசமசான்னு ஏதோ பேசிக்கிறானுங்க. வரப்பா வர நிற்கானுங்க. ஓடுறவனை கண்டா வேட்டுறவனுக்கு தெம்பு வந்துடும். நாம திருப்பி வேண்டாம். மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னால். மாட்டிக்கிட்டோமோ, சமாளிப்போம். என்ன 4 பேரும் சேர்ந்து புதுசா கூட்டம் நடத்திருப்பீங்களா? இல்ல முழிக்கிற மொழியே சரியில்லையா? ஆமாடா, ஒன்னால ஊருக்குள்ள நிறைய கலவரம் நடக்குது. அதனாலதான் ஒரு முடிவோட வந்திருக்கோம். இத பாரு, இந்த ஊரை விட்டே நீ போகணும். நான் ஏன் ஊரை விட்டு போகணும்? நானும் இந்த ஊர்ல தான் பிறந்தேன். பயப்படாதீங்க, நான் ஒண்ணும் புதுசா கூட்டம் நடக்க மாட்டேன். வேணா உங்க கூட்டம்ல நானும் சேர்ந்துக்கிறேன். என்னது சேர்ந்துக்கிறியா? நீ குடிச்சு புட்டு இங்க உள்ளத அங்கேயும் அங்க உள்ளத இங்கேயும் சொல்லி ஆளுக்கு ஒரு திசையில திருப்பிடுவ. அதனாலதான் உன்னை இந்த ஊரை விட்டே போன்றோம். ஆனா நீ வந்து ஒட்டுற. இது பாரு, அன்னைக்கே நான் சொல்லியிருக்கேன், குடிக்கலாம் தான் நான் உளருவேன். குடிச்சேன்னா நல்ல வழியை தான் காட்டுவேன். என்னத்த நல்ல வழியா சொன்ன? உன் பேச்ச கேட்டா இன்னைக்கு மாடு பிடிக்க போனேன். ஆனா அது முற்ற மாடா போச்சு. இங்க பாரு 4 தையல். என்ன எவன்டா அந்த மாட்டுக்கு முன்னாடி கருப்பு கொடையை காட்ட சொன்னது? கருப்பு கொடையை காட்டினா இவர் மாட்டுக்கு ஆகாதுன்னு தெரியாது உனக்கு? என்னது கருப்பு கொடையா? அதுவா வந்து முட்டுச்சு நொட்டுச்சுன்னு சொல்லி வைத்திய செலவுக்கு 500 ரூபாய் வாங்கிட்டு போனியே ஒண்ணே. அதை விடியா, உன் பேச்ச கேட்டு குறுக்கு வழியில போனா முட்டி தான் உடஞ்சு போச்சு. உன்னை குறுக்கு வழியில தான்டா போக சொன்னேன். சோறாரியா குதிக்க சொன்னேன். நல்ல வேலை கால் கட்டோட போச்சு. இவனுக்கு மட்டும் தெரிஞ்சா நான் ஒரு காலையை வெட்டிட்டு தெரிஞ்சுக்கோ. என்ன சொல்ற? என்னத்த சொல்றது? அதுக்கு பொண்டாட்டி குளிக்கும் போது தோட்டத்து பக்கமா போய் எட்டி பார்த்தான். அதுதான் அந்த கட்டு. ஏண்டே பொண்டாட்டி குளிக்கிற எட்டி பார்த்த? எங்க ஊரை சேர்ந்தா நம்மளும் கட்டு போயிடும். என்னையாடா ஊரை விட்டு போச்சு நீங்க? இருங்கடா, இந்த ஊருக்கு ஒரு இன்னும் சொல்றாங்க. டேய், எங்க பாட்டி ஒரு பொண்ணோட மனசுல காதலை எப்படி உருவாக்கணும்னு சொல்லிச்சு. நானும் பல தரம் முயற்சி பண்ணி பார்த்தேன், ஒண்ணுமே நடக்கல. பாட்டி எப்படி காதலிக்குதுன்னா? அடச்சி, அவன் கிடக்குறான். நீ சொல்ற, நாம எங்கேயாவது தனிமையில உட்காந்து நம்ம எந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டோமோ அந்த பொண்ணோட பழகுற மாதிரி பேசுற மாதிரி கண்ணை மூடி நினைச்சிட்டு இருந்தானா தானா வரும். என்னது பேயா பிசாசா? டேய் டேய், நாங்க என்ன பேசிட்டு இருக்கோம், நீ எங்க யோசிச்சிட்டு இருக்க? டேய், இவன் எங்கேயோ போயிட்டான்டா. ஓஹோ. நடந்து வரும்போது அப்படியே நயன்தாரா மாதிரியே இருக்க. ஒரு பக்கம் பார்த்தா மும்தாஜ் மாதிரியே இருக்குது. அந்த இடுப்புல இருக்க மச்சத்தை பார்த்தா அதான் என்ன சுண்டி இழுக்குது. அடா அடா, உன் உடம்ப பார்த்தா நமிதா உடம்பு மாதிரியே இருக்குதே. ஐயோ ஐயோ, அக்கா அக்கா விட்டுருக்கா. ஏக்கா ஏக்கா ஒண்ணு சொல்லக்கா. அக்கா அக்கா விட்டுருக்கா. ஐயோ ஐயோ அம்மா அம்மா. இவ பெரிய மும்தாஜ், உன்ன போய் வர்ணிச்சு பாரு. புந்து பாத்து. சொல்லும் வாக்கு ஒரு நாளும் தப்பாது. கேட்டுக்க தாயி கேட்டுக்க. உன் ஜக்கம்மா சொல்றத அது வராரு பாரு, அவர்கிட்ட நீயே சொல்லுமா, நீயே சொல்லு. வாங்க சாமி வாங்க, சும்மா வாங்க சாமி, இங்க யாரும் இல்ல. உங்க முகத்தலக பார்த்தாலே ஓடுற தண்ணீரும் பாலா மாறிரும். சும்மா உட்காருங்க. உள்ளங்கை மச்சரேக மனசுல தான் மறைஞ்சிருக்கும். மங்கையத்தான் சொல்லுதையா, மங்கையத்தான் சொல்லுதையா. அப்படியா? சொல்லு சொல்லு.
அவ அங்க அடையாளங்கள்லாம் எப்படி? வசந்த மூக்கழகி, ஒத்த நாடி முகத்தழகி. அவ இடையழக காட்டிலும் முன்னழகு சொக்கிருமே. அப்படி சொக்குற மாதிரி தெரியலையே. தெரியலையா? உங்க மனசுல இருக்கிறது யாருன்னு சொல்லிருங்க, நான் எப்படின்னு சொல்லிடுறேன். சும்மா சொல்லுங்க, யாரும் இல்ல சொல்லுங்க. அது வந்து நீதான். என் புருஷனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? யோ எந்திரியா, எந்திரிங்கறல ஒண்ணு. ஏய் அது வந்து சும்மா. சும்மாவா? விட்ட குழந்தை பத்தி கையில கொடுத்துட்டு போல இருக்கு. அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே 2 பிள்ளைங்க இருக்கு. அத கூட தெரிஞ்சு வச்சிருக்கியா? ஒண்ணு. யோ நில்லையா? யா யோ நில்லையா? நில்லு. யோ நில்லையா? யோ என்ன பார்த்து கண்ணழகு மூக்கழகுன்னு சொல்றியே, நான் உன்னை பத்தி சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு. உன் காது இருக்கே காது, அது எவ்வளவு அழகா இருக்கு. ஏன் தெரியுமா? கேக்குறதுக்கு. உன் கண்ணு இருக்கே கண்ணு, அது எவ்வளவு அழகா இருக்கு. ஏன் தெரியுமா? பாக்குறதுக்கு. உன் மூக்கு இருக்கே மூக்கு, அது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஏன் தெரியுமா? சுவாசிக்க. உன் உதடு இருக்கே, அது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஏன் தெரியுமா? சாப்பிட. அது வேற ஒண்ணுத்துக்கும் யூஸ் ஆகும். வேற ஒண்ணா? எதுக்கு? ஐயோ மண்டு, எதுக்கு யூஸ் ஆகும் தெரியலையே. ஐயோ தாடா வாடா. கூப்பிட்டு வந்த நீ கூட இச்சிதா இச்சிதான் சொன்னியே. நானா? நான் எப்ப சொன்னேன்? அப்படின்னா கனவுல அவனை கூப்பிட்டியா? வேலையே பயிர மேற கதையா இருக்கு. நான் யார நம்பி இந்த வீட்டுல இருக்கிறது? நான் என்ன நம்புன்றேன், நீ போனவனை நினைச்சு புலம்பிட்டு இருக்க. என்ன பொம்பளை நீ? தூங்கு தூங்கு. நீ வாயில சொன்னாலாம் சரியா வர மாட்ட. உன்னை ஓடி பிடிச்சுதான் விளையாடணும். என்னடா இதெல்லாம்? அது ஒண்ணும் இல்லக்கா, உன் கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அம்மாவுக்கு அப்புறம் இந்த தோட்டத்தை பார்த்துக்கிட்டு இந்த வீட்லயே தங்க வேண்டியதாயிடுச்சு. ஹோட்டல்ல அங்க இங்கன்னு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சுக்கா. அதான் நீ சமைக்கலான்னு இத வாங்கிட்டு வந்தேன். நான் இங்க வந்தது உனக்கு ரொம்ப சுமையாயிடுச்சுல்ல? சுமையா? ஏன்க்கா? நான் அப்பா இல்லாத புள்ளியாச்சுன்னு எங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் இந்த தோப்பையும் வீட்டையும் தானமா உங்க அப்பா எங்க பேருக்கு எழுதி வச்சாரு. இந்த சொத்து உன்னோடதுக்கா. என்ன போய் ஒரு அண்ணியனா பாத்துட்டியே, உன்னை சுமையா நினைப்பனாக்கா? டேய், நான் அப்படி நினைச்சிருந்தா எங்கேயாவது ஆத்துலயோ குளத்திலயோ விழுந்து செத்துருப்பேன். நான் இங்க வந்திருக்க மாட்டேன். பின்ன என்னக்கா, முதல்ல நீ போய் சமையல் பண்ணு, சாப்பிடுவோம். ரொம்ப பசிக்குதுக்கா. சரிடா, காய்கறி கொண்டு போய் உள்ள வச்சுட்டு போய் பாலும் சர்க்கரையும் வாங்கிட்டு வா. நான் உனக்கு காஃபி போட்டு தரேன். சரிக்கா. அக்கா, உன் காலை சுத்தி வர நாய்க்கானா உன் மேல ஒரு தூசி கூட பட விட மாட்டேன். நீ பயப்படாத, நான் இருக்கேன்.